இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மின்ட் ஸ்ட்ரீட் காக்கடாராம் பிரசாத்லேருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி ஆர்கே ஜுவல்லரி அப்படின்ற ஒயிட் மெட்டல் ஷாப்க்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க ஷாப் உள்ளே போகலாம். பெரிய பெரிய சிலைகளும் இருக்குது. பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாருமே இருக்காங்க. இது ஜெர்மன் சில்வர்மா, வெள்ளி மாதிரி ஒயிட். ஆமாம், ஜெர்மன் சில்வர். இப்போ நிறைய போகுது, கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே நிறைய போகுது. யானைகள் இருக்குது பாருங்க. அதே மாதிரி துளசி மாடம், அப்புறம் சிலைகள் இருக்குது ஜெர்மன் சில்வரில். நட்ராஜர், பிள்ளையார், துர்கை எல்லாமே இருக்கார். கிருஷ்ணர், பெரிய பெரிய நட்ராஜர் சிலையும் இருக்கு. அதே மாதிரி பிளேட்ஸும் இருக்கு. இந்த பாருங்க, ஜல்லடைகள் இருக்கு. நம்ம 60ஆம் கல்யாணம் அந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஜல்லடைகள் இருக்கு. நெக்ஸ்ட் குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ கிஃப்ட் ஐட்டம் இல்லாம நம்ம பார்க்கலாம் வாங்க. 65 ரூபாய். 65 ரூபாய். எஸ், ஒரு பீஸ் 65. ஓகே, சில்வர் வருது, கோல்ட் வருது, ரெண்டுமே 65. சரி. இது சின்னது குங்குமம் மஞ்சள் வைக்கலாம். ஒரு பீஸ் 70 ரூபீஸ். 70 ரூபீஸ். எஸ், 70 ரூபாய். இது கொஞ்சம் பெருசு, குங்குமம் மஞ்சள் வைக்கலாம். 150. 150. ஓகே. இது சின்ன விளக்கு, ஒரு 3 விளக்கு 65. 65. எஸ். இது பாலாஜி சங்கு சக்கரம் நாமம். 65 ரூபாய். 65 ரூபாய். எஸ். இது ஒரு மாடல். நடுவுல பெருமாள் இருக்கார். 65 ரூபாய். 65 ரூபாய். விளக்கு யூஸ் பண்ணலாம், ஊதுபத்தி யூஸ் பண்ணலாம். ஆத்மா விளக்கு, சென்டர் விளக்கு, பத்தி, ஒரு பீஸ் 90 ரூபீஸ். 90 ரூபீஸ். இது ஒரு குங்குமம் டப்பி, 130 ரூபாய். 130. சின்ன சந்தன கிண்ணம், 90 ரூபீஸ். 90 ரூபாய். காமாட்சி விளக்கு, 110. 110. இது ஒரு மாடல் சந்தனம் குங்குமம். எஸ், 90 ரூபீஸ். 90 ரூபீஸ். ஆமா. தட்டு ஒண்ணு வச்சிருக்கீங்க. இது 5 இன்ச் தட்டு. 5 இன்ச். இதுலயே இன்ச்சஸ் கணக்கு இருக்கு. இல்ல சைஸ் கிடைக்கும். இது 5 இன்ச் 260. 260. எஸ். இது 108 அர்ச்சனை பண்ற கோல்ட் கலர், சில்வர் கலர். ஒரு பேக்கெட் 400 ரூபாய் வரும். ஓகே. 400. எல்லா கிஃப்ட் ஐட்டம் இருக்கு. இது துளசி மாடம் இல்லையா? ஆமா. 260. இது எவ்வளவு வருது? 260. ஓகே. கலர், எஸ், கலர் வெச்சது 150. சின்னது 150. ஓகே. அதை விட இது கொஞ்சம் சின்னதா இருக்கு இல்லையா? இது பாருங்க, கோல்ட் பாலிஷ் ராமர். ஓ, 260 ஒரு பீஸ். 260. இதெல்லாம் கருக்காதா? கோல்ட் பாலிஷ் ஒண்ணு ஆகுது அப்படியே. ஓகே ஓகே ஓகே. சின்ன கோமாதா, 90 ரூபீஸ். 90 ரூபீஸ். ஆமா. இது ஒரு 90 ரூபீஸ். ஐட்டம் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குமா. நீ ஒரு வாட்டி வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. ஓகே. எல்லா ஐட்டம் போட்டோ அனுப்புறேன். கடையில என்ன ஐட்டம் இருக்கு. இது எவ்வளவு? இது 90 ரூபீஸ். 90 ரூபீஸ். ஆமா. விளக்கு ஏத்துனா இஸ்டோன் ரிஃப்ளெக்ட். மேல அந்த டூம் இருக்கா இதுக்கு? அது டூம் வச்சு இருக்கு. அது எவ்வளவு? 230. 230. ஆமா. நீங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுல ஒரு ஹாய் மெசேஜ் போட்டேன்னா கடையில என்ன வெரைட்டி இருக்கு மொத்த ஐட்டம் போட்டோ அனுப்புறேன் கஸ்டமர். ஓகே ஓகே. A to Z ஐட்டம். நிறைய ஐட்டம் இருக்கு. இந்த வாழை மரம் காமிங்க. இது எவ்வளவு ஜோடி? ஜோடி 1000 ரூபீஸ். 1000 ரூபீஸ். 1000 ரூபீஸா? அந்த பெரிய சந்தன பேழா ஒன்று இருக்கு பாருங்க, எடுங்க. அது பன்னீர் சொம்பு. எல்லாமே கிடைக்கும். சில்வர்ல என்ன வர டூப்ளிகேட் இல்ல எல்லாமே. இது எவ்வளவு? இது 750. 750. ஓகே ஓகே. இது நார்மலா எப்படி வாஷ் பண்ணலாம்? இது விம், சபினா, கோல்கேட், டூத் பவுடர் தேய்ச்சனா ஒயிட் ஆயிடும். 3 வருஷம் யூஸ் பண்ணலாம். திருப்பி ரீபாலிஷ் கூட பண்ணலாம். ஓஹோ, அப்படியா? நீங்களே ரீபாலிஷ் பண்ணி தருவீங்களா? ஆமா. அது ஒரு கொஞ்சம் சார்ஜ் ஆகும். வெள்ளி மாதிரியே இதையும் நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். இது 110. 110. 110. ஓகே. நிறைய ஐட்டம் இருக்கு. இது என்ன கிண்ண? இது 150. 150. சாமிக்கு பிரசாதம் வைக்கலாம். ஓ, பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு. நிறைய ஐட்டம் இருக்குது. ஓகே. அந்த அஷ்டலட்சுமி சொம்பேடுங்க மேல. இது எவ்வளோ? 800 ரூபாய். 800 ரூபாய். இதுலயே தேங்காவும் வச்சு வரும் இல்லையா? தேங்காய் தனியா இருக்கா? தேங்காய் தனியா இருக்கு. அது எவ்வளோ தேங்காய்? இது சம்பு 800, தேங்காய் 950. 850யா? தேங்காய் 950. 950. உடைக்காத தேங்காய் 950.
950 தேங்காய், சம்பு வந்து 800. சரி, இது மாமல்ல வரும்ல சைடுல, அது தனியா இருக்கா? அது இப்போ இல்ல, ஸ்டாக் இல்ல. வரும் 1750 செட் இது. ஓ ஓகே, ஃபுல் செட்டு அப்படியே வாங்குறதா இருந்தா 1750. சம்பு தனியா கூட வாங்கலாம், தேங்காய் தனியா கூட வாங்கலாம். இப்போ வெள்ளியில கலசம் அம்மன் முகம் இருக்கு இல்லையா, இதுல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பண்ணலாம், கட்டலாம். ஓகே ஓகே. இப்போ இது ஃபுல் செட்டாகவும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம். இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தானே சார்? எஸ் எஸ், நீங்கள் கொடுக்கறது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். ஓகே. அது என்ன மரம் ஒன்று அந்த கோல்டன் கலரில் வச்சுருக்கீங்களே? இது கரும்புமா? கரும்பு கரும்பு. ஓ, இது எதுக்கு? ஜோடி 950. எதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க? பொங்கல் வரும்போது கரும்புமா. ஓ, பொங்கலுக்கு. சுகர் கேன் 950. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அப்படியே வச்சிடலாம், அடுத்த வருஷம் எதுக்கும் சாப்பிடாம. ஆமா, சாப்பிடாம எது எது பண்ணலாமோ. அந்த வேல் எடுங்க சார், வேல் வேல், குட்டி வேல். இது வந்து 110 ரூபாய். 110. ஆமா. 110. 110. 260. அப்பா, பாக்ஸ்ல 60 ரூபாய். இவர் என்ன சார், இந்த வேல் வேற மாதிரி இருக்கு? அது வந்து மேட் ஃபினிஷிங் 60. இது இருக்காங்க. 60 ரூபாய். 60ஆ? ஆமா. லட்சுமி நரசிம்மர் கோல்ட் ஒன்னு 60 ரூபாய். குபேர லட்சுமி இது 130 ரூபாய். ஓகே, இது 130. பெரிய சைஸ் இருக்கு. பெருசு. இது எவ்வளவு? இது 180. ஓகே. இது 400. மணி ஜெர்மன் சில்வரு வெள்ளியில் இருக்குது, ஆனாலும் வந்து ஜெர்மன் சில்வரில் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்திரம்லாம் படித்து போடுவோம் இல்லையா, பூ வெள்ளியில் பூ வாங்குவோம், சில சமயம் நிறைய மிஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ஜெர்மன் சில்வர்லேயே வந்திருக்கு. இதில் வந்து கோல்டும் இருக்குது, இந்த மாதிரி ஒயிட்டும் இருக்குது. இது ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. இது பாருங்கள், 108 பூ இருக்குது இது உள்ள, அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி குபேர படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி ரூமில் நம்ம வைப்போம். எப்படின்னா, இந்த படி இருக்குது இல்லையா, இந்த படியில் அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு, இப்போ நிறைய பேர் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு குட்டி குட்டியாக அன்னபூர்ணிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அன்னபூர்ணியை வந்து இது உள்ளே ஃபுல்லாக அரிசியை போட்டுட்டு அன்னபூர்ணியை நீங்கள் இது மேலே வைக்கலாம். நான் சொல்கிறது பெரிய அன்னபூர்ணியில் குட்டியாக கொடுப்பாங்க நிறைய பேர், அந்த மாதிரி அன்னபூர்ணியை நீங்கள் இது மேலே வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அங்கே. ஜெர்மன் சில்வர்லேயே ஜல்லடை நான் காமிச்சேன் இல்லையா, 60ஆம் கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பிளேட்ஸ்லாமும் ரொம்ப நல்லா இருக்குது, நாமினலாக இருக்குது ரேட்டும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் போய் வாங்கிக்கலாம். அந்த ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான், நீங்கள் வேணுனாலும் அங்கே போய் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். திருப்பி நான் சொல்கிறேன், வெயிலில் யாரும் வந்து போகாதீங்க, வீட்டுள்ளேயே இருங்க. ஒரு 5 மணிக்கு மேலே எல்லாருமே வெளியில் போங்க, நிறைய தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. பாய், டேக் கேர். இந்த வாழைக்கன்று இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா, உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இலையெல்லாம் இருக்குது இல்லையா, இலையெல்லாம் நம்ம வந்து இப்படி மடித்து விட்டுடலாம். இதை பாருங்கள், இப்படியே எடுத்து நல்லா மடித்து எடுத்து வச்சிடலாம். இந்த பாருங்கள், இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எல்லா இலையும் வந்து இதுவாகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது இதில். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், வேணும் போது ஓவர் பெட்டல்ஸாக இப்படி இந்த பாருங்கள், இந்த மாதிரி வாழை இலையை வந்து நம்ம இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ வசதியெலாம் வந்திருக்கு இல்லையா. இந்த பாருங்கள்,
இவ்வளோ அழகாக இருக்குது. வேணாத போது இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கவே முடியாது. பட் வந்து இப்போ வர இந்த மாதிரி வாழைக்கண் எல்லாமே வந்து நல்லா மடித்து இது பாருங்க, இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் நல்லா இதுவாகிடும், உள்ளே அப்படியே இதுவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த கவர் உள்ள வச்சுட்டு நம்ம இந்த பாக்ஸ் உள்ளேயே வந்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த பாக்ஸ் உள்ளேயே அது கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஒரு கவர் உள்ள போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஈஸியாகிடும். இந்த பாருங்க, ஓகேவா? இந்த இலையை இப்படி மடித்து விட்டுட்டோம்னா ஈஸியாகிடும். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.